மசாலாலாம் பிரியாமல் நல்லா மொறுன்னு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா கொதிக்க தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இது ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க பூச்சி எல்லாமே வெளியே வரும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் அரை ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அரை எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பக்கோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேஸ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதேமாதிரி மீதி பக்கோடாவையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.